சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுனால வந்து பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக எதுவும் குக் பண்ணலை. ஸோ சாலட் மட்டும் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்க வெஜ்ஜீஸ் மட்டும் வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தது. ஸோ பெருசாக எதுவும் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் இதில் ஆட் பண்ணலை. நம்ம பேசிக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம்ல அந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான். இதில் வந்து நம்ம என்ன பயிர் வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ராஜ்மா வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து கர்ட் போட்டுக்கலாம். அண்ட் பெப்பர், லெமன் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். அண்ட் ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு 6 பீஸ் ஆஃப் பன்னீர் வந்து லைட்டாக பேன் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து கோவில் கிளம்பி போயிருந்தோம். இந்த கோவில் வந்து புதுப்பாக்கத்தில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோவில். ஒரு 108 படி மட்டும் தான். மேலே போனதும் வந்து அந்த மலையை சுற்றி ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து பியூர் பாசிட்டிவாக இருக்கும் இந்த கோவில். இந்த கோவிலில் இருக்க ஆஞ்சநேயர் வந்து சுயம்புவாக வந்தவர் தான். இது வந்து சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில். போகாதவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.